ஹலோ மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை செஞ்சுருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா நம்மளுடைய அரசாங்கம் தாங்க. பென்ஷன் ரிலீஃப் ஃபண்ட் பிஎஃப் இருக்கு இல்லையா, அதில் ஒரு வாய்ப்பு வெளியாகிருக்கு. அதுவுமே அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான ஒரு போஸ்டிங்கு. செம்மையான ஒரு வேலை, நல்ல சம்பளம். இது என்ன அப்படின்றது தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெஃபினட்டாக இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு. சரிங்களா மக்களே? இல்லைப்பா எனக்கெல்லாம் இது சரிப்பட்டு வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பொருளுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலிமா தாங்க நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஃபீஸ் கட்டி தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஃபீஸ் கட்டுறதுக்கு கடைசி நாள் 6/8/2025 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் எத்தனை போஸ்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜென்ரல் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் 8 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. அந்த போஸ்ட்டு என்ன போஸ்ட் அப்படின்னா பார்த்தோன்னா, ஜென்ரல் அப்படின்ற போஸ்ட்டு தான். இதுக்கு மாஸ்டர் டிகிரி நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா பேச்சுலர் டிகிரி லாலையாவது முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா பிஇயாவது இன்ஜினியரிங்காவது முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ 8 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்கங்க ஜென்ரல் கேட்டகரியில். அடுத்த ஒரு ரோல் என்ன அப்படின்னா, ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸில் 2 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. இதுக்கு கிராஜுவேஷன் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஏசிஏ முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸில். அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 பேரை வேலைக்கு எடுக்கிறதாகவும் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு, இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி படிச்சிருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. ஓகேங்களா? ஏஐஎம்எல் படிச்சிருந்தாலுமே செம்ம அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அடுத்தது ரிசர்ச் அப்படின்ற ஒரு வேலைக்கு எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கணும் மாஸ்டர் டிகிரியில். இல்லைன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ இல்லை ஃபினான்ஸோ படிச்சிருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. அடுத்த ஒரு வேலையுமே ரிசர்ச்சு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓரியன்டாக. அதனால நான் கம்பல்சரியாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கணும். எக்கனாமிக்ஸு, காமர்ஸு, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்கணும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அடுத்த ஒரு வாய்ப்பு அக்யூட்டரி அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 2 பேரை எடுக்கிறாங்கங்க. இதுக்குமே நீங்கள் கிராஜுவேஷன் படிச்சிருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. லீகல் அப்படின்ற ஒரு வாய்ப்புக்குமே 2 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. அடுத்தது அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு வாய்ப்பு, ஹிந்தி இல்லை மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கணும், இங்கிலீஷும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ டோட்டலாக 20 வேக்கன்சிஸுங்க. 20 வேக்கன்சிஸ்க்கு நல்லபடியாக வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ரிசர்வேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றதையுமே அவங்க கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் 1 ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கிலீஷில் ஒரு 25 கொஸ்டின்ஸ் கேட்போம். 20 கொஸ்டின்ஸ்க்கு 25 மார்க்கு. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 25 மார்க்குக்கு 20 கொஸ்டின். டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுலேயுமே 25 மார்க்குக்கு 20 கொஸ்டின்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ்க்குமே 20 கொஸ்டினுக்கு 25 மார்க் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 100 மதிப்பெண்கள்ங்க. பேப்பர் 2ல் 50 கொஸ்டினுக்கு 100 மார்க்கு. இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஃபினான்ஸு, அக்கௌண்ட்ஸ் அதை சார்ந்து வர்றதுக்குள்ள 50 கொஸ்டினுக்கு 100 மார்க்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா மக்களே? ஸோ நல்ல சம்பளம், கை நிறைய சம்பளம். எங்கே அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. அது போக வேறு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் சென்னையில் இருக்கும், மதுரையில் இருக்கும், கோயம்புத்தூரில் இருக்கும், எர்ணாகுளத்தில் இருக்கும், பெங்களூரில் இருக்கும், ட்ரிவாண்ட்ரமில் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 1000 ரூபாய் ஃபீஸுங்க. 1000 ரூபாய் ஃபீஸு நான் ரீஃபண்டபிள் தான். அதுவுமே 1000 ரூபாய் ஃபீஸை கட்டி தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? இதுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி தான் நீங்கள் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேர், தந்தையின் பேர், அப்பா பேர், கேட்டகரி என்ன, கேஸ்ட் நேம் என்ன, டெசிக்னேஷன் என்ன, பிளேஸ் ஆஃப் இஷ்யூ என்ன, அட்ரஸ் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ், இமெயில் என்ன, மொபைல் நம்பர் என்ன, அது எல்லாமே அவங்க கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் என்னென்னா www.pfrda.org.in அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷனு, பேமெண்ட் ஆஃப் ஃபீஸு, ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய சைனு, லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷன் எல்லாத்தையும் சேர்த்து அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா மக்களே? அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.